ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 4. இன்று தான் ஜீவிதாவிற்கு முதல் நாள் கல்லூரி. தாரணியின் கல்லூரியில்தான் சேர்ந்திருந்தால் வேறு துறை. பெற்றவர்களிடம் வாழ்த்து வாங்கி கொண்டு அக்காவுடன் கல்லூரிக்கு கிளம்பினாள். பலராம் சின்னவளுக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்திருக்க அடிக்கடி எடுத்து பார்த்தாள். அஜய் அழைக்கவே இல்லை. கல்லூரி பேருந்து வந்துவிட்டால் மொபைல் எடுக்க முடியாது. உன் ஃப்ரெண்டுக்கு என்னை விஷ் பண்ண கூட முடியாதாக்கா என்று தாரணியிடம் கோபமாக கேட்டாள். ஜிவி, அவனுக்கு என்ன சூழ்நிலையோ, அங்கிளுக்கு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் அவனுக்கும் முதல் நாள் காலேஜ், எப்படி இருக்கோ என்று தாரணி நண்பனுக்காக கவலைப்பட்டாள். ஆம், ஷங்கருக்கு இதயத்தில் பிளாக் இருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. பலராமுக்கு அவரை பார்த்துவிட்டு வந்ததில் இருந்து மனதே கேட்கவில்லை. இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று உறுத்தி கொண்டே இருக்க மனைவியின் மூலம் சகுந்தலாவிடம் சொல்லிவிட்டார். அஜய் சகுந்தலா விஷயம் அறிந்து தாமதிக்கவே இல்லை. மறுநாளே ஷங்கரை அழைத்து கொண்டு மருத்துவமனை சென்று விட்டனர். முன்பே ஷங்கருக்கு உடல்நிலை வைத்து சந்தேகம் இருந்தது. அதனால் பெரிதாக அதிர்ந்து விடவில்லை. அம்மா மகனின் உலகம்தான் நின்றது போலானது. கல்பனாவிற்கு ஃபோன் செய்து அப்படி ஒரு அழுகை. மருத்துவம் வளர்ந்து விட்டது, காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையை எல்லாம் கொடுத்திருந்தனர். உறவுகளும் விஷயம் கேள்விப்பட்டு துணைக்கு நின்றனர். அதில் ஷங்கருக்கு அளவில்லா நிம்மதி. 20 வருஷத்துக்கு மேலே வேலைன்னு சொந்தங்களை விட்டு தள்ளி நின்றுட்டேன். எங்க எனக்கு அடுத்து என் பிள்ளைக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களோன்னு பயமாக இருந்துச்சு சகு. இப்போதான் நிம்மதியாக இருக்கு என்றார் மனைவியிடம். இதுக்காகத்தான் வேலையை விட்டீங்களா? சகுந்தலா கேட்க, எல்லாம் தான். ஒரு புருஷனா அப்பாவா நான் என்னோட கடமையை சரியாக செய்யணும் இல்லை. நான் வேலையில் இருக்கிற வரைக்கும் தான் அரியலூர் வீட்டில் நம்மால் இருக்க முடியும். அங்கே இருக்கிறவங்க உனக்கு துணை நிற்க முடியும். வேலையிலன்னா யோசிச்சு பாரு. இங்கே நம்ம ஊர்லேயும் வேலைன்னு 20 வருஷம் தள்ளி நின்னாச்சு. லீவுக்கு விருந்தாளி மாதிரி வந்து போகிறதோட சரி. இவங்கக்கிட்ட நம்ம என்ன பெருசாக எதிர்பார்த்திட முடியும்? அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னு நடு ஆற்றுல நிலையல்லாமல் நிற்கிறோம். அதான் வேலை போனால் போகுதுன்னு சொந்த ஊர் மண்ணு மக்கள்கிட்ட வந்தாச்சு. நமக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஊரோட வந்துடுறத தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், அவ்வளோதான் என்றார். சகுந்தலாவிற்கும் கணவன் சொல்வது புரிந்து கொள்ள முடிந்தது. தங்களுக்கு அடுத்து ஒற்றை மகனுக்கு கடமைக்காகவாது பங்காளிங்க வந்து நிற்பார்களே, போதும் தானே, ஏற்றுக்கொண்டார். ஷங்கருக்கு சிகிச்சைகள் சென்று கொண்டிருந்தது. பலராம் குடும்பத்துடன் இடையில் சென்று பார்த்து வந்தார். ஜீவிதாவிற்கு ஓரளவு எல்லாம் தெரியும் என்றாலும் சிறு வருத்தமே இருந்தாலும் எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே விஷ் பண்ணியிருக்கலாம் என்று அக்காவிடம் முகம் வாட சொன்னவள் பேருந்து வரவும் மொபைலை அணைத்து பைக்குள் வைத்து விட்டாள். சீனியர் மாணவர்கள் கேட்டில் நின்று ஜூனியர்களை வரவேற்க, உன் டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம் என்று அக்கா கை காட்டினாள். ஏன், நீ கூட வரமாட்டியா? வா என்று நின்றாள் தங்கை. அங்கே நான் வரல, நீ போ என்று நடந்துவிட ஜீவிதாவிற்கு முகம் வாடி போனது. ஹாய் மேடம் என்றொரு குரல். யார் என்ன பார்க்க பளிச்சென சிரித்து வெள்ளை ரோஜாவை நீட்டியவன் வெல்கம் என்றான். ஜீவிதா பார்த்தே நிற்க, நாங்கள் எல்லாம் ஓ சீனியர்ஸ் என்றான் மற்றவன். ஆண் பெண் கலந்து நின்றிருந்தார்கள். சுற்றி பார்க்க மற்றவர்களுக்கும் ரோஜா கொடுத்து கொண்டிருக்க ஜீவிதாவும் நன்றி சீனியர் என்று வாங்கி கொண்டாள். கல்யாண் என்றான் ரோஜா கொடுத்தவன். ஜீவிதா என்று பெண் சொல்ல கை நீட்டினான். ஜீவிதா கை கொழுக்க சாக்லேட் கொடுத்தான். அவளுக்கு பிடித்த சாக்லேட். அழுத மனத்திற்கு வேண்டும் போல இருக்க வாங்கி கொண்டாள். ஃபர்ஸ்ட் டே பயமா? கல்யாண் கனிவாக கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள். நான் எம்இ செகண்ட் இயர், எந்த ஹெல்ப் ஆனாலும் என்கிட்ட கேளு சரியா என்றான். ஜீவிதா தலையாட்ட ஜீவி என்று வந்தாள் தாரணி. தங்கையின் வாடிய முகத்தில் மனம் கேட்காமல் வந்திருந்தவளுக்கு இப்போது கோவமே. கிளாஸுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற என்று தங்கையிடம் மெல்லிய குரலில் கடிந்தாள். சீனியர்ஸ் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜீவிதா சொல்ல, போதும் கிளாஸுக்கு போ என்றாள் அக்கா. நீ தான் என் கூட வரமாட்டேன்னு சொல்லி தனியே அனுப்புனல்ல, போ என்றாள் தங்கை. இதெல்லாம் ஈவினிங் பேசிக்கலாம், இப்போ கிளாஸுக்கு போடி என அக்கா அதட்ட, என்ன மேடம் எங்கள் ஜூனியரை மிரட்டுறீங்க என்று கேட்டான் கல்யாண். அவன் முகத்தில் அவ்வளவு குறும்பு.
அவ என் தங்கச்சி. தாரணி எங்கோ பார்த்து சொல்ல, அது வீட்டில், இங்கே எங்கள் ஜூனியர் தான். கிளாஸுக்கு லேட்டாக போய்க்கலாம், நீ இரு ஜீவிதா என்றான் கல்யாண். ஜீவி, இவங்களோட பேசினா அஜய்க்கு பிடிக்காது, கிளம்பு போ. அஜயை வைத்து சொன்னால் தங்கை கேட்பாள் என்று நினைக்க ஜீவிதாவிற்கு கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது. அவனுக்கு பிடிக்கலனா எனக்கு என்ன, நான் பேசுவேன், உன் ஃப்ரெண்டு உன்னோட, எனக்கு ஒன்றும் இல்லை போ என்று வெடித்தாள் தங்கை. அப்படி சொல்லு ஜீவிதா. யார் இந்த அஜய்? முதல்ல பெரிய பருப்பு அவன். இப்போ அவன் இந்த காலேஜே கிடையாது தெரியும்ல. ஒருவன் கிண்டலாக சிரித்து கேட்க, நீங்க எதுக்கு அஜு பத்தி பேசுறீங்க என்று தாரிணி வாயை திறக்கும் முன் ஜீவிதா சண்டைக்கு கிளம்பிவிட்டாள். பருப்பு எல்லாம் சொல்றீங்க, அஜு இந்த காலேஜ் இல்லைன்னா நீங்க எதுக்கு அவரை பேசுறீங்க? ஜீவி விடு. தாரிணி சொல்ல, உன் ஃப்ரெண்டு பேசுறாங்க, என்னை விடு சொல்ற. அக்காவிடம் பாய்ந்தாள் தங்கை. ஹே ஹே ரிலாக்ஸ் பொண்ணே என்ற கல்யாண். டேய் நீ மூடிட்டு நெல்லு என்று பேசியவனை அடக்கினான். தாரிணி ஆயாசுத்துடன் தலையாட்டி கொண்டவள், இப்போவாவது கிளாஸுக்கு போவியா என்று தங்கையிடம் கேட்டாள். போறேன் என்ற ஜீவிதா பேசியவனை முறைத்து கொண்டே சென்றாள். தாரிணி அவள் துறை பக்கம் செல்ல, இந்த ரோஜாவை வாங்கிட்டு போக சொல்லுடா என்று கல்யாண் குரல் கொடுத்தான். தாரிணி திரும்பாமலே செல்ல, உன் பாடு கஷ்டம் தாண்டா மாப்பிள்ள என்றான் நண்பன். அந்த அஜய் இங்கே இருந்தாலோ இல்லைனாலும் உனக்கு அவன்தான் வில்லன் தெரியும் என்ற கல்யாண் முகத்தில் கொள்ளை சிரிப்பே. மாலை அக்கா தங்கை இருவரும் வீட்டிற்கு வர தாரணி தன் போனுடன் மொட்டை மாடிக்கு சென்றாள். என்னை பற்றி வத்தி வைக்க தான் போவா, எனக்கு பேசட்டும் அப்புறம் இருக்கு மனதில் கருவி கொண்டாள் சின்னவள். அதற்கேற்றது போல, அவகிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அஜய், எனக்கு பயமா இருக்கு, அப்பா கிட்ட ஒளறிட்டா நான் காலி என்று அஜயிடம் சொல்லி கொண்டிருந்தாள் தாரணி. நம்ம பக்குவமா சொல்லுவோம் தாரு, நீ டென்ஷன் ஆகாத, அவளோட பாதுகாப்பும் நாம பார்க்கணும்ல என்றான் அஜய். ஏன் அவளுக்கு என்ன பாதுகாப்பு? என்னை பயமுறுத்தாத அஜய். பின்ன நீ இந்த வருஷம் முடிச்சுட்டு வந்துடுவ. ஜீவிதா அங்கே தொடர்ந்து படிக்கணுமே, ஒரே ஏரியா வேற. நீ சொல்றதும் சரிதான், ஆனா இன்னைக்கு காலேஜில் கூட அவ என்ன பண்ணான்னு சொன்ன இல்லை, அவங்க முன்னாடியே ஒன்ன என்ன பேசி அவங்க கிட்டேயும் சண்டைக்கு போறா. எனக்கு தான் டென்ஷன் ஆகிடுச்சு. தாரு ஃபர்ஸ்ட் இயர் இப்போதான் போறா, வளர்ந்துடுவா, நீ விடு, நான் பேசிக்கிறேன் என்றான் அஜய். முதல் நாள் பற்றி பலராம் சின்னவளிடம் கேட்க, ஓகே தான்பா என்று முடித்து கொண்டாள் மகள். அவள் சென்னை கோயம்புத்தூர் என்று பிளான் போட, தந்தை பெரிய மகளுக்கு போட்ட பிளானையே இவளுக்கும் போட்டுவிட்டார். இங்கேயே பிடித்து வைத்து கொண்டார். முன்பு ஜீவிதா நண்பர்களிடம் சொன்னபோது அவர்கள் சிரித்ததற்கான காரணம் இப்போது விளங்கியது. எல்லாம் மோசம், உங்க தோஸ்து கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல தெரியுமாத்த என்று சகுந்தலாவிற்கு ஃபோன் செய்து திட்டி மனதை ஆற்றிக்கொண்டாள். அன்றிரவு குடும்பமாக உணவு முடித்து தூங்க சென்றனர். ஜீவிதா அவளின் ஃபோனை ஆன் செய்யவே இல்லை. உன் ஃபோனை ஆன் பண்ணு ஜீவி, தாரணி சொல்ல, முடியாது என்றாள் தங்கை. சரி இந்தா, அஜய் பேசணும்னு சொன்னா பாரு என்று ஃபோனை கொடுத்து கல்பனா அழைக்க அவரிடம் சென்றாள். ஜீவிதா அடித்து ஓய்ந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. காலையில் விஷ் பண்ண கூப்பிடவே இல்லை. இப்போ திட்டம் மட்டும் எத்தனை முறை கூப்பிட்றான் பாரு. நகம் கடித்து கொண்டாள். திரும்ப திரும்ப வர எடுத்து விட்டாள். ஹே ஆட்டக்காரி, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? அஜய் கேட்க சின்னவள் பதிலே சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு? ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா? ஜீவிதா உன்கிட்ட தான் கேட்குறேன். குரலில் அழுத்தம் அமர்ந்து கொள்ள ஓகே தான் என்றாள். போக போக செட் ஆகிடும். அப்புறம் இன்னைக்கு உன்கிட்ட பேசின சீனியர்ஸ் கிட்ட பேச்சு வச்சுக்காத என்றான். ஏன் பேசக்கூடாது? அவங்க ஏன் டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ், நான் பேசுவேன். ஜீவிதா வேண்டான்னு சொன்னால் கேட்கணும். ரீசன் சொல்லு. எதிர்ப்புறம் பதிலே இல்லை. சொல்லுங்க என்றால் சின்னவள் திருத்தி. எத்தனை வருஷம் சொன்னாலும் கொட்டினாலும் கேட்க மாட்டேல்ல. அப்படி என்கிட்ட மரியாதையை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எப்போ பாரு அதையே சொல்றீங்க. நான் என்னவும் பண்ணுறேன், நீ நான் சொல்கிறத முதல்ல கேளு. அவங்களோட பெருசாக வச்சுக்காத. முடியாது, எனக்கு விஷ் கூட பண்ணலை, இதுக்கு மட்டும் வருவீங்களா? ஆட்டமா ஆடாத ஜீவிதா, பொறுமையாக நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேளு, என்ன இரிட்டேட் பண்ணாத. சின்னவள் ஃபோனை வைத்து வீடியோ காலில் அவனை அழைத்தாள். அப்படி என்ன கோபம் என்பதுடன் அவனை பார்க்கவும் நினைத்தாள். அஜய் எடுத்து விட்டவன் ஸ்கிரீனில் அவளை பார்த்து மேலும் டென்ஷன் ஆகிவிட்டான். இந்த ஆட்டக்காரியோட என் உயிர் போகுது. கடுப்பாக முணுமுணுக்க, என்ன சொன்னீங்க என்று கேட்டாள் சின்னவள்.
தாரணி எங்க என்று ஸ்கிரீனில் அவளை தேடினான் அஜய். ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? சின்னவள் முகம் சுருங்கி போனது. ஷப்பா! அஜய் தலை இறுக்கமாக கோதிக்கொண்டவன், ஜீவிதா நல்ல பிள்ளைதானே என்று பொறுமையாக கேட்க, ஜீவிதா தலையாட்ட, நான் இப்போ ஆடியோ கால் வருவேனா, நீ சமத்தா எடுத்து பேசணுமா, சரியா என்றான். இப்படியே பேசாஜு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சின்னவள் கேட்க, தாரிணி வந்துவிட்டாள். தாரு என்றான் அஜய் ஆசுவாசத்துடன். என்ன அஜய் என்று ஸ்கிரீனில் வந்தவள் தங்கை கையில் இருந்த போனை சட்டென வாங்கி கொண்டாள். நான் ஆடியோ கால் வரேன் என்று அஜய் வைத்து விட்டான். இப்போ எதுக்கு ஃபோனை பிடுங்கின தங்கை கேட்க, முதல்ல உன்னை பாருடி என்றால் தங்கை தோளில் அடித்து. ஜீவிதா தன்னை குனிந்து பார்த்தவள் அதிர்ந்து கலங்கி போனாள். அவளின் எப்போதுமான இரவு உடையான ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்கில் இருந்தாள். விரசமாக தெரியவில்லை என்றாலும் சரியாகவும் இல்லை. சாரிக்கா என்று பதறி போனாள். லூசு, ஒன்றும் இல்லை விடு. தாரணி தோளோடு அவளை அணைத்து கொள்ள அஜயின் ஃபோன் வந்தது. நான் பேசல என்றாள் சின்னவள். ஜிவி, இது என்ன, பேசுடி என்று ஆன் செய்து அவளின் காதில் வைத்தாள். ஜீவிதா என்று அழைத்தான் அஜய். அவங்க உன் சீனியர்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் சரியில்லை. கல்யாண் பேக்ரவுண்ட் சொல்லிக்கிறபடி இல்லை. அவங்க அப்பா கட்ட பஞ்சாயத்து கூட நம்ம தாரணிக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குறான். அக்காக்கா? என்னக்கா? அஜு என்னமோ சொல்கிறாங்க. ஜீவிதா பதட்டத்துடன் கேட்டாள். ஒன்றும் இல்லை ஜீவிதா, நீ டென்ஷன் ஆகாத, கண்ட்ரோலில் தான் இருக்கு. அவன் உன்கிட்ட பேசுகிறதே தாரணிக்காக தான். அதான் சொல்கிறோம் அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு. புரியுது தானே? நான் இனி அவங்களோட பேசலை. ஒரேடியாக பேசாமல் இருக்க முடியாது, ஆனால் அளவாக வச்சுக்கோ. ஓ மூலமாக தாரணி கிட்ட மூவ் ஆகக்கூடாதுன்னு பார்த்துக்கோ என்றான். ஜீவிதா சரி என்றவள் நொடி சென்று சாரி என்றாள். அஜய்க்கு புரிந்தது. உன் அத்தை பேசணும்னு கேட்டுட்டு இருக்காங்க பாரு என்று சகுந்தலாவிடம் சென்று கொடுத்தான். அவர் முதல் நாள் காலேஜ் பற்றி கேட்க பேசி வைத்தாள் சின்னவள். என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, என்ன நடக்குது என்று அக்காவிடம் விசாரணையை ஆரம்பித்தாள். நீ சின்ன பிள்ளை, ஆர்வ கோளாறு, உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு அஜய் தான் சொன்னான் என்று தாரணி சொல்லிவிட ஜீவிதா உருரென முகம் வைத்தாள். எம்வி சேர்ந்த முதல் நாளில் இருந்து தொல்லை. வெளியே வச்சு எங்கேயோ என்ன பார்த்தாங்களாம். எனக்காக தான் எம்மியும் சேர்ந்தாங்கன்னு வந்து நின்னாங்க. தினமும் கண்ணில் பட்டுட்டே இருப்பாங்க. கிஃப்ட் எல்லாம் வரும், திரும்ப அனுப்பிடுவேன். அப்பாவுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயமாக இருக்கும். சொல்லி சொல்லி பார்த்து அஜய் தான் கடைசியில் பேசினா. அவளுக்கு பிடிக்கல, டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறா, அவளை ஃப்ரீயாக படிக்க விடுங்கன்னு பேசினா. அதிசயமாக கேட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? உனக்கு புரியல ஜீவி. அவங்க தள்ளி நின்னாலும் கண்ணில் படாமல் இல்லை. தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனால் விடவும் மாட்டேங்கிற மாதிரி அவங்க ஆட்டிடியூட் இருக்கும். உனக்கு அவங்கள புரியுதே, எப்படி என தங்கை குழப்பமாக கேட்டாள். என்ன புரியுது? நான் தானே, என்னத்தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க, அதான் புரியுது போல என்று தாரணி பேச்சை முடித்து கொண்டு பெட்டில் படுத்து விட்டாள். ஜீவிதாவிற்கு குழப்பம் தீரவில்லை. அக்காவை பார்த்து கொண்டே படுக்கைக்கு சென்றாள். மறுநாள் கல்லூரி செல்ல கல்யாண் எதிரில் நின்றான். ஹாய் மேடம் என்றான் சிரித்த முகமாக. ஹாய் சீனியர் என்ற சின்னவளுக்கு வார்த்தைகள் நேற்று போல சகஜமாக வரவில்லை. சொல்லிட்டாங்க போல என கண்டு கொண்டவன், அது வேற இது வேற, நீ என்னோட ஜூனியர், கூட குட்டி தங்கச்சி. தங்கச்சி சொல்ல முடியாது, ஆனால் தங்கச்சி மாதிரி வச்சுக்கோ, சரியா? என்கிட்ட ஃப்ரீயா இரு என்ற. ஜீவிதா எல்லா பக்கமும் தலையாட்டினாள். எல்லாம் என்னை குழப்புறாங்கய்யா, இந்தா சாக்லேட் என்று நீட்ட வேண்டாம் என்றாள். கல்யாணின் முகம் கசங்கி போனது. என்னை பார்த்தா ரொம்ப மோசமாக தெரியுதா என்று கேட்க, இல்லை இல்லை, ஆனால் வேண்டாம். அஜய் தாரணி சொன்னா வாங்கிப்பியா? அவங்க ஏன் சொல்லணும் என்று கேட்டாள் சின்னவள். அவங்க சொல்லித்தானே நீ வாங்கலை. அவங்க சொன்னது வேற, ஆனால் நான் வாங்காததுக்கு வேற காரணம். நேற்று வெல்கம்னு கொடுத்தீங்க, இப்போ எனக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக கொடுக்கணும்? அக்கா அதில் இல்லாமல் இருக்க முடியாது, அதான் வேண்டாம் என்றால் தெளிவாக. உன்னை வச்சு தாரணியை அவன் நெருங்கக்கூடாது என்று அஜய் சொன்னது பெண் மனதில் அழுத்தமாக பதிந்து போனது. கல்யாணுக்கு மேற்கொண்டு பேச முடியவில்லை. தாரணி வைத்துதானே அவன் ஜீவிதாவிடம் பேசுவது. சாக்லேட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டான். தேங்க்ஸ் சீனியர். மெல்லிய புன்னகையுடன் சின்னவள் விலகி சென்று விட்டாள். கல்யாணின் மனது பாரமாக அங்கேயே நின்று விட்டான். எப்படியும் அவனால் தாரணியை நெருங்க முடியவில்லை. அவ்வளவு பிடிக்கும்.
ஆனால் வெளிப்படுத்த வழி இல்லை. அப்படி என்ன பண்ணிடுவேன் நான்? கோபமும் இல்லாமல் இல்லை. அஜய் மேல் கொஞ்சம் அதிகமே. அவன் உள்ளே வராமல் இருந்திருந்தா எப்படியும் அவளை என்னை லவ் பண்ண வச்சிருப்பேன். இப்போ தூரம் போயும் குறுக்க நிற்கிறான். நேரில் போய் நின்றுடலாமா? என்னை விட சின்ன பையன். போ. தவிப்புடன் தலை கோதி சென்றான் கல்யாண். தொடரும்.